श्रीयरस गांगेयनुत कौन्तेय वंदित चरण कमलदलाय तांबकरूप चिन्मय देवकीतनया राय रघुकुल वर्य भूसुर प्रिय सुरपुर निलय चन्निगराय चतुरोपाय रक्षिसु नमननवरता। श्री गुरुभ्यो नमः परमगुरुभ्यो नमः श्रीमदानंद तीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः हरि ओम। அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சிகிறேன். தாசர் பாடல்களின் தமிழாக்கம் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸில் இது 144வது எபிசோட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் அதற்கும் மிக்க நன்றி. இப்போ என்ன பண்ணால் ஜென்ரலான பாட்டுகள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட வைராகிய பாடல்கள் மாதிரி அல்லது ஏதாவது இன்சிடென்ட் பின்னணியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்ல அது மாதிரி அந்த மாதிரி பாடல்களை எடுத்துக்கொள்ளலான்னு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த என்ன எடுத்துக்கணும், ஒரு கனகதாசருடைய பாடலை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பண்டனாகி பாகில காயுவே அப்படிங்கிற கனகதாசருடைய பாடல் தான் எடுத்துகிட்ருக்கோம். கனகதாசரை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா 1508 1606 வரைக்கும் கிட்டத்தட்ட 98 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் ஒரு குறுநில மன்னனாக இருந்து பிறகு தாசனாக ஆனவர். அதாவது கடவுளால் உண்மையாலுமே தடுத்தாட்கொள்ளப்பட்டவர். அவர் ஒரு குறுநில மன்னனாக போர்களை புரிந்து கொண்டு போர் வீரனாக இருந்து கொண்டு மிகவும் இதாக இருந்தார். அவரை அவருக்கு சில இதெல்லாம் கொடுத்து சோதனைகளை செய்து தடுத்தாட்கொண்டு அவரை தாசனாக்கியார் ஸ்ரீமன் நாராயணன். அத்தகைய ஒரு இவர் எப்படி புரந்தரதாசர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து தாசனானார், அது மாதிரி ஒரு மிகப்பெரிய சிற்றரசராக இருந்து வீரமிக்கராக திகழ்ந்து போர்க்களங்களிலே பங்கேற்று பல போர்களை வென்ற ஒரு போர் வீரனாக இருந்து பின் தாசனானவர். ஸோ அவருக்கு கனகதாசருடைய சிறப்பு அது. நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுலேயும் வைராகிய பாடல்கள். இவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. அந்த காலத்திலேயே ஜாதி ஒழிப்பு பற்றி நிறைய பேசியவர். அப்புறம் அந்த உடுப்பி கிருஷ்ணனுக்கு மிகவும் நெருக்கமானவர். வியாசராஜரின் மிக பிரியமான சிஷ்யர், வாதிராஜரின் மிக நெருங்கிய தோழர். அது மாதிரி இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்தவர். இவர் நிறைய முண்டிகைகள் எழுதியிருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை தாசனுடைய தாசனாகவே எப்பொழுதும் கருதுவார். இவ்வளோ பெரிய போர் வீரனாக இருந்து இவ்வளோ பெரிய படைகளெல்லாம் நடத்தி வென்று அந்த மாதிரிலாம் இருந்தவராக இருந்தாலும் கூட அவர் தன்னை எப்போவுமே பார்த்திங்கனாக்கா ஹரிதாசர்களின் தாசனாக இருக்கிறேன் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடியவர். அவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ் அவருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே தாசர்கள் பார்த்தாருன்னா அவர்களுக்கு சேவை செய்வார். அவருடைய காலத்தவர் யாருன்னாக்கா ஸ்ரீ வைகுண்டதாசர். அவர் பார்த்திங்கனாக்கா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். நம்ம அயங்காரம் சொல்கிறாலே அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தாசர். அவர் வைகுண்டதாசர்னு பேர். அவர் அந்த பேலூரில் வாழ்ந்து வந்தார். கர்நாடகாவில் இருக்கிற பேலூர் இருக்கு இல்லையா, பேலாபுரிம்பாங்க, அதில் வாழ்ந்து வந்தவர். அவர் அந்த ஊரை விட்டே வெளில போகாமல் அங்கே இருக்கிற கடவுளையே வழிபட்டு அந்த சென்னகேசவ பெருமாளையே வழிபட்டு அங்கேயே இருந்தவர். நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர் வைகுண்டதாசர். நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியவர். வாழ்க்கையிலே அவர் நிகழ்த்தாத அற்புதங்களே கிடையாது. அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தியவர். இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர். ஒரு முறை அவருடைய பார்ப்பதற்காக, இவரெல்லாம் சமகாலத்தவர்கள், யார், புரந்தரதாசர், வாதிராஜர், நம்முடைய கனகதாசர், வைகுண்டதாசர் எல்லாம் வரார்கள், சமகாலத்தவர்கள். அவருடைய வீட்டுக்கு போகிறார். ஆனால் தன்னை யாரென்றே காட்டிக்கொள்வதில்லை. தன்னை யாரென்றே காட்டிக்கொள்ளாமல் அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு செல்கிறார். அவருடைய வீட்டு வாசலில் திணையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் செய்கிறார். அதாவது வைகுண்டதாசர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே கடவுள் நினைப்பாகவே இருப்பார். கோயிலுக்கு போவார், பிரகாரத்தை சுற்றுவார், கடவுளை வணங்குவார், வீட்டுக்கு வருவார், பூஜை செய்வார். அவருக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறதுனே அவருக்கு தெரியாது. அவருக்கு நிறைய பேர் சிஷ்யர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் அவருக்கு ஊழியம் செய்வார். அவர் யாருமே அவருக்கு தெரியாது. அவர் எப்போவுமே இறைவன் நினைவாகவே இருந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது இப்போ கனகதாசர் போகிறார். அவர் வீட்டில் வாசலில் ஊழியம் செய்கிறார். அவர் வீட்டுக்கு அவருடைய சாப்பிட்ட எச்சத்தட்டுகளை கழுவி கொடுக்கிறார். அவர் வீட்டை காவல் காத்து கொண்டு வாசல்லையே இருக்கிறார். அப்போ அவருடைய மனைவி பார்க்கிறார். எப்பொழுதுமே சாப்பாடு சமயத்தில் கனகதாசர் இங்கே வெளில போயிடுவார். சாப்பாடு சமயத்தில் இருக்க மாட்டார். மற்ற சேரங்களில் ஊழியம் செய்து கொண்டிருப்பார். அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தடவை தன்னுடைய கணவனிடம் சொல்கிறார், யாரோ ஒருத்தருமா கம்பளியெல்லாம் போத்திக்கிட்டு கையில் கம்பை வச்சுக்கிட்டு வாசலில் பாட்டெலாம் பாடுறாரு, நம்மளுக்கு ஊழியம் செய்து கொண்டார், யாருன்னு தெரியல, சாப்பாட்டு நேரத்தில் அவர் காணாமல் போயிடுறாரு அப்படின்றாங்க. இப்போ இவருக்கும் அதை பற்றிய ஒரு சிந்தனை எழுகிறது, யாராக இருக்கும்னு. அப்போது ஒரு நாளைக்கு அவரை வாசலில் கேட்குறாரு கூப்பிட்டு, நீ யார் அப்படின்னு. அப்போது கனகதாசர் இந்த பாட்டை பாடுறாரு. பண்டனாகி பாகில காயுவேனா ஹரிய வைகுண்ட தாசர மனைய பண்டனாகி பாகில காயுவேனானு அப்படின்னு பாடுறாரு. அப்போது அதில் வர அங்கீதத்தை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இது கனகதாசர்னு சொல்லிட்டு.
அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆகிடுது. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய தாசர், நீங்கள் போய் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஊழியம் செய்யலாமா, நீங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கலாமா, நீங்கள் கூட வந்து உள்ளே இருக்க வேண்டாமா, நீங்கள் எப்படி வாசலில் இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை நான் எப்போவுமே தாசர்களுடைய தாசனுக்கு தாசனாக இருக்க ஆசைப்படுகிறேன், நான் கடவுளுக்கு செய்யும் சேவையை விட கடவுளின் தாசனுக்கு செய்யும் சேவையை நான் பெரிதாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது அந்த சமயத்தில் தான் இந்த பாட்டை எழுதுறாரு. இது 2 விதமாகவும் சொல்லலாம். அந்த வைகுண்டத்தையே வைகுண்டத்திற்கு நான் சென்றாலும் கூட நான் வாயிலை காத்து கொண்டிருப்பேன், அந்த கோயிலுக்கு சென்றாலும் நான் வாயிலை காத்து கொண்டிருப்பேன், ஊழியங்கள் செய்வேன், தாசனுக்கு தாசனாக இருப்பேன்னு பரததாசர் இவர் நம்ம கனகதாசர் சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். வைகுண்டதாசர் வீட்டிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்வதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு அருமையான பாட்டு. இந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடலை வந்து திரு ஆனந்த்குமார் பாட்டீல் பெங்களூரிலிருந்து பாடியிருக்கிறார். அவர் நமக்கு இந்த சேனலுக்கு மிகவும் உதவியாக இருந்து கொண்டிருப்பார், நிறைய ஆலோசனைகளை தரக்கூடியவர். அவர் இந்த தடவை அவரே இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஸ்ரீ ஆனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ ஸ்ரீ ஆனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் பாடிய பாடலை. ವೈಕುಂಠ ಶ್ರೀಹರಿಯ ದಾಸರಮನೆಯ ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೇನಾ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ. ಹೊರಸುತ್ತು ಪ್ರಾಕಾರ ಸುತ್ತಿನ ಬರುವೆ, ಬರುವ ಹೋಗುವರ ವಿಚಾರಿಸುತ್ತಿರುವೆ. ಹೊರಸುತ್ತು ಪ್ರಾಕಾರ ಸುತ್ತಿನ ಬರುವೆ, ಬರುವ ಹೋಗುವರ ವಿಚಾರಿಸುತ್ತಿರುವೆ. ಕರದಿ ಕಂಬಿಯ ಪೊತ್ತು ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವೆ, ಕರದಿ ಕಂಬಿಯ ಪೊತ್ತು ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವೆ. ಶ್ರೀಹರಿಯ ಸಮ್ಮುಖದ ಉಲಗದಲ್ಲಿ ಇರುವೆ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ ನಾ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ. ಎಂಜಲ ಹರಿವಾಣ ಬೆಳಗುವ ನಾನು, ಎಂಜಲ ಹರಿವಾಣ ಬೆಳಗುವ ನಾನು. ಕಂಜನಾಭನ ಪಾದ ಕಮಲವ ನೆನೆವೆ, ರಂಜಿಪ ಕುಸುಮದ ಮಾಲೆ ತಂದಿಡುವೆ, ರಂಜಿಪ ಕುಸುಮದ ಮಾಲೆ ತಂದಿಡುವೆ. ಸಂಜೆಗೆ ಪಂಜಿನ ದಾಸನಾಗುವೆ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ ನಾ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ. ಮೀಸಲು ಉಳಿಗವ ಮಾಡಿಕೊಂಡಿರುವೆ, ಮೀಸಲು ಉಳಿಗವ ಮಾಡಿಕೊಂಡಿರುವೆ. ಶೇಷ ಪ್ರಸಾದವ ಉಂಡುಕೊಂಡಿರುವೆ, ಶೇಷ ಪ್ರಸಾದವ ಉಂಡುಕೊಂಡಿರುವೆ. ಶೇಷಗಿರಿ ಕಾಗಿನೆಲೆ ಆದಿಕೇಶವನ, ಶೇಷಗಿರಿ ಕಾಗಿನೆಲೆ ಆದಿಕೇಶವನ. ದಾಸರ 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 ಮನೆಯ ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ ನಾ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ. ವೈಕುಂಠ ಶ್ರೀಹರಿಯ ದಾಸರ ಮನೆಯ ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ ನಾ, ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ. திரு ஆனந்த்குமார் பாட்டீல் அவர்கள் இந்த வயதிலும் இந்த பாடலை மிக நன்றாக பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஆக்சுவலி உடல்நிலையும் கூட அவ்வளோவா சரியில்லை. பட் அவர் என்ன சொன்னார், இல்லை இந்த பாட்டை நான் பாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை சஜஸ்ட் பண்ணதும் அவர் தான், இந்த பாட்டை பாடியும் அவர் தான். இந்த பாடலை அவர் மிக நன்றாக பாடியிருந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ பாட்டோட பல்லவிக்கு போவோம். ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ, ಹರಿಯ ವೈಕುಂಠದ ದಾಸರ ದಾಸರ ಮನೆಯ ಬಂಟನಾಗಿ ಬಾಗಿಲ ಕಾಯುವೆ அப்படின்னாரு. இந்த வைகுண்டதாசர் இருக்கிறார்களே, அவருடைய வீட்டிலே வாசலிலே நான், வைகுண்டதாசர மனைய வாசலிலே நான் ஒரு சேவகனாக அந்த வாயிலை காத்து கொண்டு நிற்பேன் என்றார். இந்த வைகுண்டத்தையும் எடுத்துக்கலாம் நீங்கள். அங்கே நான் நின்று அந்த தாசருடைய வீட்டிலே வாசலிலே நின்று இந்த வீசலை நான் காவல் காப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த பல்லவியோட அர்த்தம். இப்போ பாட்டுடைய சரணத்துக்கு போவோம்.
ಹೊರಸುತ್ತು ಪ್ರಕಾರ ಸುತ್ತಿ ನಾ ಬರುವೆ, ಬರುವ ಹೋಗುವರ ವಿಚಾರಿಸುತ್ತಿರುವೆ, ಕರದಿ ಕಂಬಿಯ ಹೊತ್ತು ಅಲ್ಲಿ ನಿಂತಿರುವೆ, ஸ்ரீஹரிய சமூகத ஓலகதிருவே. என்ன சொல்கிறாரு? ஹொரசுத்து பிரகார சுற்றி நான் வருவேன், அது வீட்டை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பேன். நான் யாராவது வந்துடுவாங்களா அப்படின்னு காவல் காப்பவர்களே, காவல் காப்பவர் சிலர்களே வீட்டை சுற்றி வருவார்களே, அதுமாதிரி நான் ஹொரசுத்துனா வெளிப்பிரகாரத்தை நான் சுற்றி வந்து கொண்டு இருப்பேன். வருவ ஹோகுவர விசாரிச்சுருவேன், யாராவது வந்து போகிறவங்களே நீ யாருப்பா, இதுக்கு வந்தால் என்ன விசேஷம், நீ யாரை பார்க்கணும் அப்படின்னு நான் விசாரிப்பேன். அதாவது ஒரு காவல்காரன் என்னென்னலாம் செய்வானோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்றார். விசாரிச்சுருவேன். கரதி கம்பியை ஹொத்து அள்ளி நின்றுருவேன், கையிலே ஒரு பெரிய கம்பு வேல் இருக்கிறதுல அதை பிடித்து கொண்டு அங்கே நான் நின்று கொண்டிருப்பேன். ஸ்ரீஹரிய சமூகத ஓலகதிருவே, அந்த ஸ்ரீஹரியின் சபையிலே நான் எப்பொழுதுமே ஒரு தாசனாக இருப்பேன். ஓலகதலிருவே அப்படின்னாக்கா சபையிலே இருப்பேன்னு அர்த்தம். இப்போது பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். வேಳೆ ವೇಳೆಗೆ ನಾನು ಊಳಿಗವ ಮಾಡುವೆ, ಆಲವೆಟ್ಟಿಗೆ ಸಾಮರ ಬೀಸುವೆ, தாளதண்டிகை பிரிங்கி மேளைகளை கூடி ஸ்ரீலோலன பாத கொண்டாடுத்திலிருவே. வேலைக்கு எந்தெந்த வேலைக்கு என்னென்ன சேவைகள் செய்வோமோ அந்த ஊழியங்கள் நான் செய்து கொண்டிருப்பேன். எந்த வேலைக்கு எந்த ஊழியம் செய்ய வேண்டுமோ அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருப்பேன். ஆலவெட்டிகை சாமர வீசுவே, ஆலவெட்டிகைனா பெரிய விசிறி, அது அந்த காலத்தில் ராஜர்களுக்கெல்லாம் விசிறுவார்கள் இல்லையா, அது போன்ற பெரிய விசிறியை எடுத்து நான் விசிறுவேன். சாமரம் விசிறுவேன், இதெல்லாம் நான் செய்து கொண்டிருப்பேன், நான் ஒரு சேவை செய்து கொண்டிருப்பேன். தாள தண்டிகை பிரிங்கி மேளைகளை கூடி ஸ்ரீலோலன பாத கொண்டாடத்திலிருவேன். தாளம்னா அந்த நம்ம சொல்கிறோம் ஜால்ரான்னு சொல்கிறேன், அது தாளம்பாங்க. தாளம், தண்டிகைனாக்கா தம்புரா, இவர்கிட்ட ஏக்கத்தாரா தம்புரான் இருந்தது இல்லையா, அதை சொல்கிறார். தண்டிகை, தம்புரா, பிரிங்கி அப்படிங்கிற ஒரு வாத்தியம், மேளதாளங்களுடன் சேர்ந்து அந்த ஸ்ரீஹரி இருக்கிறனுடைய அவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு அவனுடைய பாத பெருமைகளை கொண்டாடி கொண்டு இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். ஒரு சரணம் பாட்டில் அவர்கள் பாடலை, அதாவது டைம் பத்தலைங்கிறத பாடலை, அந்த சரணத்துக்கான அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். ಎಂಜಿಲ ಹರಿವಾಣಂಗಳ ಬೆಳಗುವೆ ನಾನು, ಕಂಜನಾಭನ ಪಾದಕಮಲ ನೆನೆವೆ, ರಂಜಿಪ ಕುಸುಮದ ಮಾಲೆ ತಂದಿಡುವೆ, ಸಂಜೆಗೆ பஞ்சின தாசனாகிடுவே. அதாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற எச்சல் தட்டுகள், ஹரிவானங்கள்லாம் பெரிய தாம்பாளங்கள் மாதிரி, அதையெல்லாம் நான் கழுவுவேன். அதெல்லாம் நான் எந்த கர்வமும் பார்க்க மாட்டேன், அதை நான் செய்வேன். கஞ்சனாபன பாதகமலவன் நினைவே, அந்த தொப்பிலே தாமரை வைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா என்னுடைய ஸ்ரீஹரி, அவனுடைய பாதகமலங்களே எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டிருப்பேன். ரஞ்சிப்ப குசுமத மாலை தந்திடுவேன், அழகான சிவப்பு வர்ணத்திலே இருக்கக்கூடிய மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை நான் அங்கு வைப்பேன், கொண்டு வந்து வைப்பேன். இந்த இடத்த நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், ஒரு கோயிலையோ ஒரு அந்த வைகுண்டத்தையோ அவர் வர்ணிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அங்கே நான் கொண்டு வந்து வைப்பேன், அல்லது பூஜைக்காக கொண்டு வந்து கொடுப்பேன். தாசருக்குன்னா பூஜைக்காக கொண்டு வந்து கொடுப்பேன். சஞ்சைகே பஞ்சின தாசனாகிடுவேன், இந்த தீவெட்டியை தூக்கி கொண்டு போகிறார்களோ அதுதான் பஞ்சினாமாங்க. பஞ்சினான்னா தீவெட்டியை தூக்கி கொண்டு, தீவெட்டின்னு. ஸோ பஞ்சின தாசனாகிடுவேன். சஞ்சிகை நான் என்ன பண்ணுவேன், சாயங்கால நேரங்களிலே, மாலை நேரங்களிலே, இருட்டும் நேரங்களிலே அந்த தீவெட்டியை தூக்கி கொண்டு செல்பவனாக அவருக்கு நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாடலுடைய கடைசி பேராக்கு வருவோம். இங்கு அவருடைய அங்கிதமான காகி நிலையாதி கேசவா அவனை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். மீசலு ஊழிகவ நாமாடி கொண்டிருவே, எனக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற வேலைகளை நான் செய்து கொண்டு அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருப்பேன். சேஷ பிரசாதவ உண்டு கொண்டிருவே, எல்லாருக்கும் பிரசாதம் இருக்கிறது, எல்லாருக்கும் கொடுத்து மீதி இருக்கும் பிரசாதம் இருக்கு இல்லையா, அதை நான் சாப்பிட்டு மகிழ்வேன். சேஷகிரிகாகி காகி நிலையாதி கேசவன தாசர மனைய பாகிலக்காயோ பண்டனாகிருவே, அந்த சேஷகிரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான காகி நிலையாதி கேசவன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய தாசர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இந்த வைகுண்டதாசர் போன்றவர்கள், அவருடைய தாசருடைய வீட்டிலே நான் காவலனாக நின்று பணி செய்வேன் என்றார். அவருடைய தாழ்மையை அது குறிக்கிறது. அவர் எவ்வளவு இதாக இருக்காருன்னு பாருங்கள், தாசர்கள் மேலே அவருக்கு எவ்வளோ ஒரு அன்பும் மரியாதையும் இருக்கிறதுங்கிறது இதை காட்டுகிறது. ஸோ இவர் வைகுண்டதாசரின் வீட்டிலே பாடிய ஒரு அருமையான கனகதாசரின் பாடலை கேட்டோம். இந்த பாடலை நாம் நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாடி அந்த காகி நிலையாதி கேசவனுடைய அருளை பெறுவாமாக என்று கூறிக்கொண்டு உடமிருந்து நன்றி கூடி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நம.